பிடித்த மண்பானை விற்பனை. கோடைக்கால வெப்பத்தால் மண்பானை மீது மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதி அருள்மிகு வள்ளி தேவஸ்தான சமேத செல்வ முத்து குமாரசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாய்க்கு புதுவேடமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞர்கள் வீடியோவை பதிவாக செய்து இணையத்தில் வைரலாக்கி வருவதால் பரபரப்பு. இது குறித்து போலீஸ் விசாரணை. புதுச்சேரி முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் மூட்டை தூக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் வெயில் அதிகரிப்பு காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை. புதுச்சேரியில் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பிரியாணி கடை முன்பு அலைமோதிய கூட்டம். நீண்ட வரிசையில் நின்று பிரியாணியை போட்டி போட்டு வாங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல். சூடு பிடித்த மண்பானை விற்பனை. கோடைக்கால வெப்பத்தால் மண்பானை மீது மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்றுள்ளது. கோடை காலத்தையொட்டி புதுவையில் குழாய் பொருந்திய மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. கோடை காலம் துவங்கியதும் மண்பானை மூலம் தண்ணீரை இயற்கையாக குளிர வைத்து பருகுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது கோடைக்காலம் தொடங்கியதால் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. அதனுடன் ஜக்கு, குவளை போன்ற மண்பாண்ட பொருட்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. குழாயில் பொருத்திய மண்பானை 50 முதல் 500 ரூபாய் வரையிலும், ஜக்கு போன்றவை 200 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. பிளாஸ்டிக் கேன்களுக்கு மாற்றாக விற்பனைக்கு வந்துள்ள குழாய் பொருத்திய மண்பானைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் இது குறித்து மண்பாண்ட தொழிலில் பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த முனுசாமி கூறுகையில், மண்பாண்டத்தின் பயன் என்னவென்றால், மண்பாண்டத்தின் உணவு சமைத்து சாப்பிட்டவர்கள் 100 அல்லது 120 வயது வரை வாழ்ந்துள்ளனர். மண்பானையில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் தண்ணீரில் இருக்கின்ற அமிலத்தன்மை, உப்பு ஆகியவற்றை இந்த மண்பானை உறிஞ்சி தூய்மையான நீரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்பாண்டங்களில் உணவு சமைத்தால் அந்த உணவு 3 நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். தற்போது மண்பானை என்ற கலாச்சாரம் அழிந்து வருவதாகவும், மீண்டும் இந்த மண்பானை கலாச்சாரத்தை கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூறினார். பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளால் பல்வேறு விதமான நோய்கள் மனிதர்களை அதிகம் தாக்குவதாகவும், அவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென கூறியவர், மினரல் வாட்டர் வாங்கி கொடுப்பதை விடுத்து மண்பானையை வீட்டில் வாங்கி வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றும், இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் தண்ணீர் கிடைக்கும் என கூறினார். மேலும் இன்றைய காலகட்டத்தில் நெகிழிகளை அதிகம் பயன்படுத்துவதால் உலக வெப்பமயமாதல் அதிகரிப்பதாகவும், இதனால் பெண்களுக்கு கருச்சிதைவும், ஆண்களுக்கு விந்தணுவு குறைபாடும், குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும், இவைகளை தவிர்க்க வேண்டுமென்றால் நமது முன்னோர்கள் காலத்து வழிமுறைகளான மண்பாண்டங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதி அருள்மிகு வள்ளி தேவஸ்தான சமேத செல்வ முத்து குமாரசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேன சமேத செல்வ முத்து குமாரசுவாமி ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி நேற்று கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் முதற்கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்தது. கடகம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாய்க்கு புலிவேடமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞர்கள் வீடியோவை பதிவாக செய்து இணையத்தில் வைரலாக்கி வருவதால் பரபரப்பு. இது குறித்து போலீஸ் விசாரணை. தமிழகத்தில் அரியலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். இன்று வரை சிறுத்தைகளை பிடிக்காமல் இருப்பதாலும் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்து உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் நாய்க்கு புலிவேடமிட்டு அந்த நாயை வீதியில் இளைஞர்கள் உலாவவிட்டனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் அவ்வழியே சென்றவர்கள் ஊருக்குள் புலிதான் வந்துவிட்டது என்று அச்சமடைந்தனர். மேலும் இந்த செய்தி அந்த பகுதியில் காட்டு தீயாகவும் பரவியது. இதையடுத்து சில இளைஞர்கள் கிட்டே சென்று பார்த்த பொழுது நாய்க்கு புலிவேடமிட்டு இருப்பது தெரிய வந்தது.
பொதுமக்களை அச்சுறுத்தவே சில இளைஞர்கள் இதுபோன்ற விஷமத்தனமான வேலைகளில் ஈடுபடுவதும் தெரியவந்தது. இதனையடுத்து நாய்க்கு புலிவேடமிட்டு வீதியில் உலாவவிட்ட இளைஞர்கள் அதை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணையும் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கும் நிலையில் புதுச்சேரியில் நாய்க்கு புலிவேடமிட்டு அதை வீதியில் உலாவவிட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் மூட்டை தூக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் காரைக்கால் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலக்கண்ணன் வேளாண் துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். ஆனாலும் இவர் விவசாய நிலங்களில் வேலை செய்வது வழக்கமாக கொண்டிருந்தார். அதனை ஆதரவாளர்கள் வீடியோக்களை வெளியிட்டு வந்தனர். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையில் தனது சொந்த வேலைகளை கவனித்து வருகிறார். இதில் விவசாய வேலைகளில் மிகுந்த ஈடுபாடுகளை கொண்டு செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் தனது நிலத்தை பயிரிட்ட பொருட்களை டிராக்டர் மூலம் தனது வீட்டிற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது டிராக்டரில் இருந்த மூட்டைகளை தலையில் சுமத்து இறக்கி வைத்தார். இதனை பார்த்த ஆதரவாளர்கள் ஒருவர் தங்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், ஆனால் நீங்கள் இதுபோன்ற வேலைகளை செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் இந்த வேலைகள் செய்தால்தான் சாப்பாட்டிற்கு அரிசி கிடைக்கும் என தெரிவித்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் வெயில் அதிகரிப்பு காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வெயில் உக்கிரம் அதிகமாக வருவதன் காரணமாக வரும் 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. வெயில் அதிகரிப்பின் காரணமாக சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை இன்றுடன் பள்ளிகள் முடிகின்றன. நாளை சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்கும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்று அறிவிப்பார். பிரியாணி கடை முன்பு அலைமோதிய கூட்டம். நீண்ட வரிசையில் நின்று பிரியாணியை போட்டி போட்டு வாங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல். புதுச்சேரி பிரதான சாலையான புசி வீதியில் மெட்ராஸ் வெட்டிங் பிரியாணி என்ற பெயரில் இன்று புதிதாக பிரியாணி கடை திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்றும் கடையின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று பிற்பகல் கடை திறந்தவுடன் பிரியாணி வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் பிரியாணியை வாங்க கடையின் முன்பு பொதுமக்கள் முண்டியடித்து சென்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரியாணி வாங்க முண்டியடித்தவர்களை ஒழுங்குபடுத்தினர். இதனையடுத்து சாலை ஓரம் அவர்கள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் பிரியாணி வாங்குவதற்கு பல மணி நேரம் வெயில் என்று கூட பார்க்காமல் வரிசையில் நின்று காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். மேலும் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பிரியாணியை எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் கடுமையான வெயிலில் கடையின் முன்பு முண்டியடித்து கொண்டு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பிரியாணி வாங்கிய கூட்டத்தால் புதுச்சேரியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு சௌரி படையாச்சி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சௌரி படையாச்சி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழா நடைபெற்றது. அதன்படி ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயம் 1871ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சுமார் 150 ஆண்டுகால பழமை வாய்ந்த திருக்கோவில். இதன் கும்பாபிஷேகம் நடைபெற்று 18 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திருப்பணி துவக்கம் மற்றும் கால்கோள் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கைகளை ஏற்று சிதிலமடைந்த மூலஸ்தான கோபுரத்தை முழுமையாக அப்புறப்படுத்தினர். புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டது. ஆலய மூலவர் ஆகிய ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன், ஸ்ரீ இஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் நாகாத்தம்மன் ஆகிய மூர்த்திகளுக்கு பாலஸ்தாபன விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு, அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சூடு பிடித்த மண்பானை விற்பனை. கோடைக்கால வெப்பத்தால் மண்பானை மீது மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்றுள்ளது.
புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதி அருள்மிகு வள்ளி தேவஸ்தான சமேத செல்வ முத்து குமாரசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாய்க்கு புலிவேடமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞர்கள் வீடியோவை பதிவாக செய்து இணையத்தில் வைரலாக்கி வருவதால் பரபரப்பு. இது குறித்து போலீஸ் விசாரணை. புதுச்சேரி முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் மூட்டை தூக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் வெயில் அதிகரிப்பு காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை. புதுச்சேரியில் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பிரியாணி கடை முன்பு அலைமோதிய கூட்டம். நீண்ட வரிசையில் நின்று பிரியாணியை போட்டி போட்டு வாங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல்.